Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. காங்கிரஸ் தாவேகாவிற்கு ஆதரவு என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான அனுமதி கடிதத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ், வணக்கம். தற்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து அந்த அனுமதி கடிதத்திலையும் கையெழுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை திமுக கூட்டணியில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற கட்சிகளுக்கு முழு விவரம்? பிரியங்கா வணக்கம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே திமுக கூட்டணியில் 10 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பும் கூட இருந்தார்கள் என்றாலும் 2014 வெளியேறி இருந்தார்கள். அந்த வெளியேறிய சமயத்தில் தான் அதிமுக ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. அதாவது 2014 37 இடங்களில் இரட்டை இலை சின்னம் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி இனி தனித்து நின்றால் சரியாக இருக்காது, அது மற்றவர்களுக்கு தான் பயனாக இருக்கும் என்று கருதி 2016 மீண்டும் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார்கள். இப்போது 2016 2026 வரை மொத்தம் 10 ஆண்டுகள் தொடர்ந்து கூட்டணியில் இருந்தார்கள். இடையிலே சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என பல தேர்தல்களிலே அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டிலே தான் இருந்திருக்கிறார்கள். அப்படி நீண்டகால கூட்டணியிலே இருந்த காங்கிரஸ் கட்சி தற்போது திமுகவிலிருந்து வெளியேறி இருக்கின்றது. தாவேகாவிற்கு வெளிப்படையான ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார்கள். திமுக வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்பட்டது கூட்டணி கட்சிகளுடைய ஒற்றுமை. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பெரிய செல்வாக்கு இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய ஆதரவு என்பது பக்க பலமாக இருந்தது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்களில் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், மீனவர்கள் உள்ளிட்டோருடைய வாக்குகள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு கிடைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கடும் சிக்கல், கருத்து மோதல், கருத்து வேறுபாடு உள்ளிட்டவை எல்லாம் இருந்தது. அதாவது காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளாவது வேண்டும் என்று கேட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு 29 தொகுதிகள் திமுக ஒதுக்கி இருந்தது. அது போதுமானதாக இல்லை. கேட்ட இடங்களில் சீட்டு கொடுக்கவில்லை, தங்களுக்கு விருப்பம் இல்லாத பல்வேறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருந்தது. எனவே பல்வேறு மனக்கசப்புகளுடன் தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்துடன் அவர்கள் கூட்டணி வைக்கப் போவதாக தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலே இப்போது நாடாளுமன்றத்துக்கு மட்டுமான ஒரு கூட்டணியாக இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்துக்குமான ஒரு தேர்தலாக கூட்டணியாக இது இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே இந்த கூட்டணியை வைப்பதற்கு அவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கவில்லை. காரணம், ராகுல் காந்தி விஜய் அவர்களுடன் கூட்டணி வைக்கலாம் என்று முயற்சி மேற்கொண்டாலும் கூட தமிழ்நாட்டில் இருந்த செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மற்ற சில தலைவர்கள் திமுகவுடனே செல்லலாம், அதுதான் நன்மை பயக்கும் என்று முடிவு செய்ததாக சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாக அவர்கள் வேண்டா வெறுப்பாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அதனால் தற்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு இவர்கள் மீண்டும் தற்போது கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. தற்போது தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியுடன் ஆதரவு கேட்டிருந்த நிலையில அந்த ஆதரவை ஏற்று தற்போது காங்கிரஸ் கட்சி தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. இதுல நாம் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் இன்னொரு 10 இடங்கள் தேவைப்படுகிறது. அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமானால் 10 இடங்கள் தேவைப்படுகிறது. அதிலே இப்போ ஒரு 5 இடங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த 5 இடங்களை வைத்து அவர்களால் வெற்றி பெற முடியும், அதாவது உள்ளே கொண்டு வர முடியும். இன்னொரு 5 இடங்கள் மட்டுமே இருந்தால் போதுமானது என்பது தற்போது இதன் மூலமாக தெரிய வருகின்றது. சில கண்டிஷன்களோடு, அதாவது வகுப்புவாத சக்திகளை விலக்கி வைக்க வேண்டும், வகுப்புவாத சக்திகளை இந்த கூட்டணிக்குள் சேர்த்தால் நாங்கள் இந்த கூட்டணியை முறித்துக் கொள்வோம் என்றும் ஒரு நிபந்தனையோடு தான் காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியை வைத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இது ஒரு ஆல் இந்தியா நியூஸ், ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு செய்தியாக இந்த செய்தி பார்க்கப்படுகிறது. காரணம், காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கிறார்கள்? அவர்கள்
யாரிடமிருந்து கூட்டணியில விலகுகிறார்கள், வெளியேறுகிறார்கள் என்பது உற்று கவனிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில நீண்டகால நண்பர்களாக இருந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி உடைந்திருக்கின்றது. திமுகவிற்கு இது ஒரு பெரிய நெருக்கடியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கின்றது. திமுக தலைவரே தோல்வியை சந்தித்திருக்கிறார். இந்த சூழலில் நீண்டகால நண்பராக பார்க்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி வெளியேறி இருப்பதை பார்க்க முடிகின்றது. காங்கிரஸ் கட்சி வெளியேறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கிறார்கள். அதாவது அரசியலை பொறுத்தவரை சொல்வார்கள், நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்று ஒரு கூற்று சொல்வார்கள். அது காலாகாலத்திற்கும் அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. 10 நாட்களுக்கு முன்பு கூட காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது மிக தீவிரமாக திமுகவை ஆதரிப்பதாக இருந்தது. தேர்தல் பிரச்சார காலத்திலும் பிரச்சாரத்திற்கு முன்பும் செல்வப்பிரந்தை அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை பல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கின்றார். கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் என்பது பாஜகவுடைய பி டீம் என்றெல்லாம் பல்வேறு கட்சிகளால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவை கொடுத்திருக்கின்றது. அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றிருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.